லெஸ் தென் 5000 யூஎஸ்எல் வாங்கணுமா, அடிடாஸ் டெர்மோ ஸ்பீட் தான் அதுக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். டெர்மோ ஸ்பீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெர்சடைல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூ இன் 2024. அதோட அடுத்த வெர்ஷன் தான் டெர்மோ ஸ்பீட். இந்த ஷூ ஒரு அமேசிங்கான வெர்சடைல் சூப்பர்வான ஒரு ஷூ ஃபார் பிகினர்ஸ், for intermediate runners who wants to do all of their marathon training for less than 5000 பட்ஜெட்னா இந்த ஷூ தான். இந்த ஷூவோட ப்ரொஃபைல் சொல்லியிருந்தேன். நீங்கள் பிகினராக இருக்கலாம், இன்டர்மீடியட் ரன்னராக இருக்கலாம், ஈவன் சீசன் மேரத்தானாக இருக்கலாம். வீக்லி வந்து ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் நீங்கள் ஓடலாம். உங்களோட லாங் ரன் சம்மேர் ஃப்ரம் 15 கிலோமீட்டர்லேருந்து 21 கிலோமீட்டர் இருக்குது. உங்களுக்கு ஆங்கிள் ப்ரொனெக்ஷன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆங்கிள் ஸ்டெபிலிட்டியும் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒய்டர் ஃபுட்டாகவும் எதுவும் இல்லை. உங்களுக்கு லெஸ் தென் 5000 ஒரு அமேசிங்கான ஒரு சில லைட் வெயிட் ட்ரெயினர் வேணும் அப்படின்னா இந்த ஷூ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஒரு அமேசிங்கான வாக்கிங் ஷூவாகவும் இருக்கும் அண்ட் ஒரு சூப்பர்பான கேஷுவல் ஷூவாகவும் இருக்கும். பிகாஸ் ஏஸ்தட்டிக்காவே எனக்கு இந்த ஷூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டெர்மோ எஸ்எல் 2 இதே மாதிரியான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வருஷம் வந்தது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோஸ் என்ன நான் சொல்கிறேன், இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் ஃபோம் வந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பயங்கர சாஃப்ட் ஆகும். இனிஷியலாக கொஞ்சம் ஃபோமராக இருக்கும். பட் இந்த வெர்ஷனில் லைட் ஸ்ட்ரைக், அதே லைட் ஸ்ட்ரைக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் ஸ்ட்ரைக் அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஃபோம், அந்த ஃபோம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோம் இப்போ நீங்கள் ஸ்டெப் இன் பண்ண உடனே உங்களால் அந்த சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர்லேருந்து உங்களால் அந்த சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்லைட்லி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல ஒரு வெல்கமிங்கான ஒரு சேஞ்சஸ் நான் சொல்லுவேன். அண்ட் செகண்ட் சேஞ்ச், மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லாம் நல்லா பயங்கர ப்ரீத்தபிளாக இருக்கும். ஒரு ரேசிங் ஷூக்கு இருக்கக்கூடிய அப்பர் மாதிரி லைட்டர் அண்ட் பயங்கர ப்ரீத்தபிளாக இருக்கும். அண்ட் டோ பாக்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். பட் இந்த வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்பரை இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக்கியிருக்காங்க. அதாவது 2 லேயர் ஆஃப் அப்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு ஃபைபர் லைக் அப்பர், அதே தான் டெர்மோ எஸ்எல்2ல இருந்தது. இப்போ அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கிளாத் லைக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மேபி டியூரபிள் அதிகமாக வேணும்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதுனால. அதனால டோ பாக்ஸோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்னால் வந்து இந்த ஸ்டைலில் வந்து ஐ டோன்ட் ஃபீல் தட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆஸ் சேம் அஸ் தி ஓஜி ஸ்பீட். இந்த ஹைட் இல்லாதனால என்னால் ஸ்பே பண்ணுறது கொஞ்சம் ஸ்லைட்லி எனக்கு ரப்பிங் சென்சேஷன் இருந்துச்சு. அவுட் சோலோட டிசைன் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவுட் சோலோட டிசைன் பேட்டர்ன் சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக்ஷன் இதனால நமக்கு கிடைக்குது. எனக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இதோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே யூஸ்வலாக டோ பாக்ஸ் நல்லா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும் நான் எதிர்பார்ப்பேன். இதில் அந்த ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்ததுனால, அதாவது அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைலி டியூரபிளாக ஆக்கணுன்றதுக்காக அவங்க கொஞ்சம் திக்கர் ஆக்கியிருக்காங்க. அதனால எனக்கு டோ பாக்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த சேஞ்சு நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா நிறையா பேர் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ரொம்ப தின்னராக இருந்தனால டியூரபிலிட்டி இல்லாமல் சீக்கிரமாக வேரண்ட் டேராக இருக்கும். பட் இதில் அவங்க எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்ததுனால உங்களுக்கு டியூரபிலிட்டி அதிகமாகும், பட் ப்ரீத்தபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ப்ளே ஏரியா, டோ பாக்ஸ் ஹைட் இருந்தனால அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் இதோட ஒரே நெகட்டிவ். மற்றபடி இந்த ஷூவில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் இருந்த அந்த ஹீல் ஸ்லிப்பேஜ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ரன்னர் ஸ்டார்ட் போட்டால் அதுவும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்காக ஐ கேச்சிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லெஸ் தென் 5000 கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டெர்மோ ஸ்பீட் பிடிக்கணும்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. Thanks so much for watching this video. Love you all. Happy running. Peace.